ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறதுல யாரும் கோவப்படாதீங்க. ஏன்னா இங்கே டெய்லியும் மழை இருக்கிறனால ஏதாவது ஒரு வீடியோ போட்டாலும் கண்டென்ட் சரியாக யூஸ்ஃபுல்லாக போடணுன்னு தான் ஆசை. என்னத்தையோ ஒன்று எடுக்கிறோம், சமைக்கிறோம், பேசுகிறோம் அப்படிங்கிறது நல்லா இருக்காது. இங்கே இன்னைக்கு அதுவும் மதியத்துக்கு மேலே தான் மழை இல்லை. காலையிலேருந்தே நல்ல மழை, எப்போதும் போல் ஈரமாக தான் இருக்குது. அந்த டெய்லியும் ரெகுலராக மழை பெய்யறனால இடையில ஒரு 1/2 hour இல்லாட்டி 20 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி தான் டைம் கிடைக்கும். மறுபடியும் மழை பெய்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி காலையில் 5:30 எழுந்திருக்கும் போது மழை, அதுக்கப்புறம் ஒரு 11 மணி வரையும் மழையே இல்லை. ஒரு 1/2 hour பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் மழை பெஞ்சது. இப்போது ஒரு 1 மணி 1:30க்கு மேலே இல்லை. இன்றைக்கி இங்கே கிளைமேட் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுதந்திர தினத்தன்னைக்கு தேஜுவுக்கு அந்த ஹேர் பேண்டு கிளிப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் விற்பாங்கல்ல கடை. அதை இப்போது இங்கே இருக்கிற ஒரு இடமோ இல்லை ஒரு பொருளோ காமிச்சோம் அப்படின்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்னோடய ஓல்டு மெமரிஸ் ஃபீல் பண்ண மாதிரி இருக்குன்னு சந்தோஷப்படுவீங்க. அதனாலேயே நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் எந்த கடைக்கு வாங்க போகிறீங்களோ அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு பார்ட் வீடியோ. அதுக்கப்புறம் தமிழ்நாடு போகிறோம்ல, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இரும்பு பெட்டி வாங்கியிருந்தோம். அதை பற்றியும் உங்ககிட்ட பேச போகிறேன். ரொம்பவே ஷார்ட்டாக கூட இருக்கலாம், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. காலையில் எப்போதும் போல் சமைக்கிறோம், மழை வரும்போது வீட்டுக்குள்ளே இருக்கோம், மழை இல்லாத போது சின்ன சின்ன வேலை செய்கிறோம். அப்படி தான் டே போயிட்டுருக்கு. அதனால் அந்தளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்னதான் இருந்தாலும் 2 நாள் 3 நாளுங்கும் போது இன்னுமே ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களே அப்படிங்கிறதுக்காக எடுத்திருந்தேன். ஓகே, இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 15க்கு முந்தின நாள் தேஜு அங்கன்வாடியிலேருந்து வந்ததுக்கப்புறம் அம்மா எங்கள் அங்கன்வாடியில் நாளைக்கு பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லி நாங்கள் சொல்லணும். அதில் அந்த கையை பிடிச்சிட்டு கூட இப்படி கொடியை ஆட்டி காமிச்சா தெரியுங்களா வீடியோவில், அந்த மாதிரி சைகை காமிச்சு எனக்கு அது வேணும்னு கேட்டிருந்தா. உடனே அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவளுக்கு வேணும்னு சொல்கிறா, நாளைக்கு கண்டிப்பாக போகணும், ட்ரெஸ்ஸில் குத்துற மாதிரியோ இல்லை எந்த மாதிரியாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் அங்கேருந்து வீடியோ கால் பண்ணியிருந்தார். அவங்க பைக்குக்கு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேஜுவுக்கு ஒரு ஃப்ளாக் ஒன்று, அப்புறம் கிளிப் ஒன்று, பேண்ட் ஒன்று வாங்க சொல்லியிருந்தாங்க. வீடியோ காலில் சூஸ் பண்ண நம்ம தேஜு தான் சூஸ் பண்ணா. அவங்க இந்த ஹேர் கிளிப் வாங்குறதுக்கு முன்னாடி கையில் பிடிச்சிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில். ஏன்னா அவள் நிறைய டைம் அந்த மாதிரி வாங்கி கொடுத்ததில் ஃபேன் கிட்ட வச்சு தான் சுற்றுற மாதிரி பண்ணுவாள். அது அந்தளவுக்கு சுத்தாதுங்கிறனால எனக்கு அது வேணாம், ஹேர் கிளிப் வேணும்னு உடனே வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு 4-5 டைமாவது சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு மட்டுமே நாளைக்கு இப்படி போட்டுட்டு போவேன், நாளைக்கு இப்படி தலையில் வச்சுட்டு போவேன்னு எல்லாமே சொன்னான். அதுக்கப்புறம் அந்த கொடியிலையுமே இந்த 2 சைடு பின் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கடையில் நீங்கள் ஸ்கூல் போகும்போது என்னென்ன பார்த்தீங்க, இல்லை இப்போ வரைக்குமே இந்த மாதிரி தான் அங்கே விற்கும் போதுமே இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எத்தனை பேர் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு இது நான் ஸ்கூல் டைமில் வாங்கினது பார்த்தது இப்போ இங்கே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாலுமே தேஜுவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் சூப்பராக கேட்பீங்க பாருங்கள். இதுதான் அந்த இரும்பு பெட்டி. தேஜுவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க தலையை அலசி விட்டுருந்தேன், அதனால முடி அப்படி இருக்கு. உங்கள் முடியே அப்படி தான் இருக்குது. கீழே இருக்குங்க. ஸ்ட்ராங்காக இருக்காடி. ஓப்பன் பண்ணு, தள்ளிக்கமா. இதா இதுலையா ஒரு ஆள் ஏறி நின்னாலும் சரியாக வரும்னு அந்த கடைக்காரன் சொன்னாங்க. இல்லை வேறு பாக்ஸா? வேறு பாக்ஸு தானே, நல்லா இருக்கு. உள்ளே போய் உட்கார. அவளுக்கு பிடிக்கல, தூக்குங்க. இப்போது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏங்க இரும்பு பெட்டி வாங்கினீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் வீட்டில் இப்போதைக்கு நான் இந்த கொந்தாவில் தூங்குறதில்ல. இதுக்கு பேர் கொந்தா. இங்கே கட்டில்லையோ இல்லை கீழே பாய்க்கு மேலே இதை விரித்து தான் தூங்குவாங்க. அது
இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் சொந்தக்காரங்க சித்தப்பா வீட்டு சைடு தான் நாங்கள் கொடுத்து தைச்சிருந்தோன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நாங்கள் எப்போதுமே இப்போ ரிலேட்டிவ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்டில் மேலே வச்சுருந்தேன். அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து நல்ல பெரிய மூங்கில் மரம் கட்டி வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே தான் போட்டிருந்தோம். எலி இருக்குல் எலி இருக்குல்லங்க, அது வந்து கடிச்சு வேஸ்ட் ஆக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு இரும்பு பெட்டி வாங்கியிருந்தோம். இதில் வந்து நாங்கள் தைச்சி வச்சுருக்க கொந்தா, அதுக்கப்புறம் கொந்தா தைக்கிறதுக்காக என்னோடய பழைய சேலை இப்போயுமே நிறைய வச்சுருக்கேன். அம்மாவோட சேலையுமே இருக்குது. ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கேட்டுட்டு அவங்களுமே அங்கே வேலைக்கு போயிருக்காங்கள்ல, அங்கே கொண்டுட்டு போயிருக்காங்க. ஒரேடியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதிகமாக தைக்கலாம். அந்த இப்போ என் ஹஸ்பண்ட் எடுத்து வைக்கிறாங்கல்ல சேலை, அது எல்லாமே துவைச்சி மடித்து வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த பெட்டிக்குள்ளே கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வெள்ளை ஒரு கைலி போட்டுட்டு அந்துருண்டையுமே உள்ளே போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் அப்படியே பூட்டியே வச்சுருந்தோம் அப்படின்னா ஸ்மெல்லு வரலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே துவைச்சது. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் பாப்பாவோடது. நான் வந்து இதுக்கு முன்னாடியுமே ஒரு டைம் தலகாணி செஞ்சுருக்கேன். ஷர்ட்டில் வந்து 2 சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம கையிலே தைச்சிட்டு அந்த பட்டனை ஓப்பன் பண்ணி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸாக உள்ளே வச்சுட்டோம்னா அதுவுமே ஒரு தலகாணி தான். அதனால் பாப்பாவோட ட்ரெஸ்ஸுமே இதை வச்சுக்கிறதுக்கு எனக்கு பீரோவில் இடம் இல்லைங்க. அதனால் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு நாள் இதுக்குள்ளேயுமே எலி போகிறத பார்த்ததுக்கப்புறம் தான் பயம். ஏன்னா இதுக்கப்புறமே எந்த அளவுக்கு நம்ம கொந்தா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இப்போ ஒருத்தவங்க நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குதுங்களா, இல்லை நிறைய பேர் வராங்க அப்படின்னா எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ இல்லையோ ஒரு திருப்திக்காகவாவது நல்லபடியாக தூங்க வைக்கணும் அப்படின்னா எங்கள் ஊர்லலாம் கொந்தா நிறைய தேவைப்படுங்க. அதனால் எவ்வளோ தைச்சி வச்சாலும் பத்தாது. வேறு ஏதாவது பொருள் இருந்தாலும் கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பாப்பாவோட குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுற பெரிய ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் என்னோட 1 2 3 டவல்லாம் வச்சுருந்தோம். இங்கே பின்னாடி இருக்கிற பெட்டியெல்லாம் நான் இந்த பொருள் வச்சுருந்தது தான். இப்போதைக்கு பூட்டி வைக்க மாட்டோம், இன்னுமே பொருள் வைக்க வேண்டியது இருக்குது. அதை வந்து ஊருக்கு போகிறதுக்கு முந்தின நாள் காமிக்கிறேன். இப்போதைக்கு சும்மா இந்த தாழ்பால் மட்டும் போட்டு வைக்கலாம். இங்கே வாங்கியிருக்க இந்த பெட்டி வந்து 2000 ரூபாய் சொன்னாங்கங்க. எத்தனை பேர் வீட்டில் வச்சுருக்கீங்க, இல்லை இந்த சைஸில் நம்ம ஊரில் பெட்டி வாங்கினா எவ்வளோ ரேட் வருங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக பேகு துவைச்சி ஒரு 3 நாளைக்கு மேலே இருக்குங்க. இன்னும் காஞ்சிக்கிட்டே இருக்குது. உள்ளே இன்னும் காயாமல் இருந்தது. இன்றைக்கி வெயில் அடிக்கும்போது உள்ளே பெரட்டி விட்டுருந்தேன். மேலே வந்து இந்த சைடெலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால இங்கேயே தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது, பயங்கரமாக கொசு கடிக்கும். மாமனார் தான் அங்கே படுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், சாயங்காலம் நான் வாசல் மட்டும்தான் கூட்டியிருக்கேன். காலையில் சமைச்சாச்சு. நைட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஃப்ரை பண்ணிக்குவோம். பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, பாத்திரம் விளக்கிட்டு எப்போதும் போல் பால் வாங்கிட்டு வந்து காய வச்சதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில் துவைச்ச ட்ரெஸ் எல்லாம் இங்கே பாருங்கள். இந்த இடத்துல காய வச்சனால ஏதோ கொஞ்சம் உணர்ந்து போயிருக்கு. மழை வந்ததுன்னா உள்ளே எடுத்துருவேன், இல்லாட்டி தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து வீட்டுக்குள்ளே காய வைக்கணும். இப்படி தாங்க டெய்லியும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க. வீட்டில் வந்து மாமனார் தனியாக விட்டுட்டு போவீங்களே, மாமியார் வருவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்குமே நிறைய பேர் வீடியோவில் மாமியார் இல்லைங்கிறத, வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க, நான் இதோட இப்போ ஒரு 10-15 வீடியோலையாவது சொல்லியிருப்பேன். இன்னும் யாரும் நம்பலை. ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க வரமாட்டாங்க. எங்கள் மாமனாருமே நாங்கள் கதவு போடுவோம் இல்லைங்க, அந்த விஷயத்தை பற்றியுமே நாங்கள் கூட கதவு செய்ய கொடுத்துருந்தோம் இல்லைங்க, அது வந்து நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்கு தான் கொடுப்பாங்களாம். திங்கட்கிழமை ஆகும். அப்படிங்கிறப்போ நாங்கள் இல்லாத செவ்வாய்க்கிழமை பகலில் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி சாயங்காலம் வந்தாலும் கூட ஓகே. அந்த கதவு பாதி செஞ்சுருக்கிறதையுமே இன்றைக்கி நாங்கள் கடையில் போய் கேட்டுட்டு வர சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் அதையுமே வீடியோ எடுத்திருக்காங்க, நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதனால் நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரு 5 நாளோ இல்லை 10 நாளோ கழித்து மாமனாருமே புவனேஸ்வர் இல்லாட்டி பேலசூர் அந்த மாதிரி வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவாங்க, கட்டிட வேலைக்கு தான். அவங்களுமே வீட்டில் தங்க மாட்டேன்னு சொன்னனால தான் என்னை இந்த டைம் தமிழ்நாடு கூட்டிகிட்டு போய் அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு அவங்க பெங்களூர் போவாங்க, இல்லாட்டி திருப்பூரில் எங்கேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த அரியா எடுப்பாங்கல்ல, அதே கம்பெனி தான் அங்கே பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன முடிவுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சென்னையில் டெலிவரி பாயெல்லாம் வேலை பார்க்க சொன்னீங்க. புரியுது, பார்க்கலாம், எது அமையும்னு தெரியல உண்மையாகவே. அதனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு போயிட்டு எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா
இவங்க ஒருவேளை பெங்களூர் போகிறாங்களோ இல்லை வேறு எங்கேயாவது வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நானும் இவங்களும் சேர்ந்து தங்குற மாதிரி இருந்தது ஓகே அப்படின்னா செய்வோம். இல்லைன்னா நான் மட்டும் தனியாக அம்மா வீட்டில் இருப்பேன், இவங்க தனியாக இருப்பாங்க. ஒரு 4-5 மாதம் ஆகலாம். நாங்கள் செய்ய சொல்லியிருந்த கதவு இது தாங்க. இது வந்து மேலே கீழே வந்து இந்த மாதிரி கம்பி மாதிரி இல்லாமல் இன்னொரு மாடல் கதவு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே மேலேருந்து பாதி வரைய கம்பியாக இருக்குங்களா, அதுக்கு கீழே பாருங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது இல்லைங்க, அந்த இடத்துல ஒரு பூ டிசைன் வருங்களாம். அது இன்னும் செட் பண்ணாமல் இருக்குது, அதனால இன்னும் 2 நாளில் தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளோட கதவு மாட்டுறதுக்கு இந்த சைடு இந்த 2 இடம், அப்புறம் இங்கே வந்து ஓட்டை போட்டு குழி தோண்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வேற இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் இது செய்கிறோமா இல்லை அண்ணன் வந்ததுக்கப்புறம் செய்கிறாங்களான்னு தெரியல. இது வந்து அவங்க 4 பேருக்குள்ளே தான் பேசியிருப்பாங்க. இந்த வேலை வேற பெண்டிங் இருக்குது. இன்னொன்று வந்து தமிழ்நாடு போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வேலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே, என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து என் ஹஸ்பண்ட் பெங்களூரில் இருக்கும்போது அண்ணா ஃப்ரீயாக இருந்தாங்க. எப்படின்னா அவங்களுக்கு அந்த சைடு கட்டட வேலை இல்லாமல் இருந்தது. நான் அப்போ வரட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ வந்து நானும் மாமனார் மட்டும்தான் இருக்கும். இப்போ அவங்க வந்து பைக்கெல்லாம் ட்ரைவ் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் சிமெண்ட் வாங்கணும் இல்லை மணல் ஏதாவது ஒரு வேலை அப்படின்னாலுமே நானும் அவரும் சேர்ந்து செய்ய முடியாது. பாப்பாவும் இருக்கா, எனக்கு இந்த வேலையும் இருக்குது, வீட்டு வேலை இருக்குது. அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ரா 2 ஆளாவது தேவைப்படும். வேலையாட்களை வச்சுக்கிட்டாலுமே ஏதாவது ஒன்று கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா என் ஹஸ்பண்டும் அண்ணாவும் இருந்தால் தான் சரி வரும். அப்படிங்கிறதுக்காக நான் பெங்களூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் செய்யலான்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி கூப்பிட்டோம். வயல் வேலை ஆரம்பித்தனால அந்த வேலையில் அவங்களால வர முடியல. வேறு யாரும் கொத்தனாருமே கிடைக்கல. ஏன்னா எல்லாருமே இந்த வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கனால யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ரீசன். அதனால் இப்போதைக்கு கதவு மட்டும் மாட்டிட்டு போகிறோம். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய்.